சார் உங்க ஐடியாஸ்லாம் இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார். இன்னைக்கு ஏதாவது சக்சஸ் ஸ்டோரி இருக்கா சார்? ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, ஒருத்தர் உள்ளார வந்தாரு. அவருக்கு பார்த்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் அவர் ஒரு டாக்ஸி டிரைவர் தான். அவர்ட்ட கேட்டேன், "நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்கங்கும்போது," அவர் "உங்க Instagram வீடியோஸ்ல நெறைய பார்த்துருக்கேன் சார். அந்த இன்ஸ்பயர் ஆகி தான் நான் உள்ளார வந்தேன். சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்" அப்படின்னு கேட்டேன். "சார் உங்களால எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்க பிசினஸ்லன்னு" கேட்டேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒரு 3 லேக்ஸ் வரைக்கும் எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார். அதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சார் நீங்க எந்த லொகேஷன் எங்க இருக்கீங்கன்னா, திருச்செங்கோடுல இருக்கேன். டவுனுக்குள்ளாரே இருக்கேன் சார். உங்களுடைய கடை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவும் டவுன்லயே தான் இருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாரு. சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி ரேக் செட் பண்ணணும், கஸ்டமர் உள்ளார வந்து கொடுக்கலாம், உள்ளார வந்து பை பண்ணிக்கலாமா, இல்ல வெளியே இருந்து வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஸ்டெக்ஸஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்தேன் நான். ஸோ அவர் வெரி ஹாப்பி ஆயிட்டார். அப்பயே வந்துட்டு 2 லேக்ஸ்க்கு வந்து பை பண்ணிக்கிட்டாரு ப்ராடக்ட்டை. ஸோ மீதி 1 லேக் வந்து நான் ஆஃப்டர் என்ன ப்ராடக்ட் தீருதோ அது மாதிரி நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நான் இது மாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா ஒரு 25,000 கஸ்டமருக்கு மேல நான் ஒரு ஆண்டர்பிரினர் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னை தேடி வராங்க. நான் அவங்களுக்கு கைட் பண்றேன். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா, யூ கேன் ப்ராடக்ட் ரிட்டர்ன் குடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற அவங்களுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட் அவங்க வந்து எடுத்துக்கலாம். எந்த பயமும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ என்கிட்ட நான் அந்த மாரி தான் ஒரு ஸ்மூத் பிசினஸ் வச்சிருக்கிறதுனால என்கிட்ட நெறைய பேர் தேடி வந்துட்டு இருக்காங்க.